இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 4வது கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. 3வது கூட்டம் கடந்த கூட்டம் சிபிஎம்எல் கட்சியினுடைய அலுவலகத்தில் நடந்தது. அந்த கூட்டத்துல பேசும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னோம். அப்படின்னா இடதுசாரிகள் குறிப்பா சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிற பிரதிநிதித்துவத்தை வைத்து மட்டுமே மதிப்பிட முடியாது. சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் நடைபெற்ற விவாதங்களின் மூலமாக நடந்த மாற்றங்களை விட வீதிகளில் நடந்த மக்கள் போராட்டங்களின் மூலமாகத்தான் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களோடு பரிமாறிக்கிட்டோம். அதற்கு வலு சேர்க்கிற விதமாக, அந்த யதார்த்தத்தை புரிகிற விதமாக டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற இந்த மாணவர் இளைஞர்களுடைய எழுச்சி மிகுந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அடியை பிஜேபிக்கு, மோடிக்கு கொடுத்திருக்கிறது. 12 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு செவிமடுக்காதவர்கள், இந்த மாணவர்களுடைய எழுச்சிக்கு முன்னால் அவர்களுடைய எந்த விதமான நடவடிக்கையும் எடுபடவில்லை. அவருடைய கோரிக்கைகள் இதுல வெற்றி அடைந்திருக்கிறது. அதுல குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது பதவி விலகியிருக்கிறார். அந்த உயிரிழந்த மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது நடந்திருக்கிறது. அதே போல அந்த சட்ட வழக்குகள்ல இருக்கிறவர்கள் எல்லாம் வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் முன் வந்திருக்கிறது. எனவே வீதியில் நடந்த மக்கள் போராட்டம், எழுச்சி மிகுந்த போராட்டம், இளையவர்களின் போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த போராட்டத்திற்குள்ள நாம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புவது, உண்மையிலே அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை உங்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நாங்க ஒண்ணு சொல்றோம், கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அது பல அரசியல் கட்சிகளை போல ஒரு கட்சி அல்ல. அது ஒரு சமூக விஞ்ஞானம், அது ஒரு கருத்தியல் அரசியல். அது கம்யூனிஸ்ட் கட்சியில குறிப்பா சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல் கட்சியில உறுப்பினராக இருப்பவர்கள் அவர்கள் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து அப்படின்றது இல்லை. அது குறிப்பாக எல்லா விதமான ஒடுக்குமுறைக்கு எதிராக, சமத்துவத்திற்காக, பெண்ணுரிமைக்காக எங்கெல்லாம் போராட்டம் எழுகிறதோ அவர்களெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான், கம்யூனிஸ்ட் கருத்துக்களை கொண்டவர்கள் தான். நீங்க இப்ப டெல்லியில் நடந்த போராட்டத்துல காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்தார்கள். அதுல பல்வேறு மாணவர் இளைஞர்கள் பங்கெடுத்தார்கள். அதுல குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், அதுல கருவாக இருந்தவர்கள் இடதுசாரி அரசியல் கருத்திகளை தாங்கியிருந்த மாணவர்கள் அதற்கு உயிர் கொடுத்தார்கள். எனவே இளம் கம்யூனிஸ்டுகள் எழுந்து வருகிற சூழல் இந்தியாவில் நல்ல விதமான அறிகுறியை காட்டுகிறது. குறிப்பாக அபிஜித் தீபேக் அவர்கள் வெளியிலிருந்து வருகிற போதே அம்பேத்கர் படத்தோடு வருகிறார். போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்தவர்களிலே பல்வேறு விதமான இளைஞர்கள், மாணவர்கள், அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இடதுசாரி கருத்தியல் உடையவர்கள். எனவே இந்த தேசம் இடது திசையில் திரும்ப வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்பதை இடதுசாரிகள் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த திசையில் பயணிப்பதற்கு இளையவர்களும் புதியவர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த நேரத்திலே நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பல முடிவுகளை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுகள் என்ன என்பதை பற்றி தோழர்கள் உங்களுடைய பகிர்ந்து கொள்வார்கள். நிச்சயமா அது தமிழ்நாட்டை, இந்தியாவை சரியான திசையில் திசைப்பதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தோழர்கள் கூடி இன்றைக்கு நாங்கள் பேசினோம். எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஒன்றிற்கு திட்டமிட்டிருக்கிறோம். இடம், தேதி இவையெல்லாம் உங்களுக்கு முறைப்படி அறிவிக்கப்படும். உழைக்கிற மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அலைகுடி மக்கள், சட்டத்தின் ஆட்சி முறை வளர்ந்தோங்கி இருக்கிற இந்த சூழலிலும் திட்டங்களும் ஆட்சியாளர்களும் அவர்களை எளிதில் கடந்து செல்கிறார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு பரிதாப சூழலில் இருக்கிறது. எனவே இந்த மக்களின் வளவாழ்விற்காக போராட தொடர்ந்து கூட்டு இயக்கங்களை நடத்த, குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், புலம்பெயர்கிற ஏழைகள், பல்லாயிரக்கணக்கான மைல்களில் இருந்து புலம்பெயர்ந்து உணவில்லாமல், கல்வி இல்லாமல், நல்ல வாழ்விடம் இல்லாமல் மரணத்தோடு போராடுகிறார். பல நேரங்களில் ஆலை விபத்துகள், தொழிற்சாலை விபத்துகளில் செத்து மடிகிறார். எனவே இவர்களுக்குரிய நல்ல சட்டங்கள் வேண்டும், பாதுகாப்புகள் வேண்டும் என்று தொடர் இயக்கங்களை இந்த இடதுசாரி இயக்கங்கள் நாங்கள் ஒருங்கிணைப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். கடந்த காலங்களில் தலைநகர் டெல்லி துவங்கி சென்னையில் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் துவங்கிய போராட்டம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமும் இளைஞர் பெருமன்றமும் எடுத்த பாலனில்லா மாணவர்களின் எழுச்சிப்போ
இந்த கரப்பான்பூச்சி இளைஞருடன் இணைந்து நடத்திய போராட்டங்கள், இவை அனைத்திலும் முழக்கப்பட்ட முழக்கம் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று. இது வெறும் சொல்லல்ல, நமது விடுதலை போர் முன்னோர்கள் முழங்கியது. இன்னொரு விடுதலை போர் தேவை. முதல் விடுதலை போர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து நாடு விடுவிக்கப்பட்டது. இரண்டாவது விடுதலை போர் முதலாளித்துவத்திலிருந்து இந்த தேசத்தை சோசலிசத்தின் பக்கம் நகர்த்துகிற போராக அமையும் என்பதற்குரிய காரணிகள், அறிகுறிகள் தென்படுகிறது. எனவே ஒரு புதிய உலகம், புதிய திசை நோக்கிய பயணத்திற்கு இடதுசாரிகள் தயாராகி இருக்கிறோம். இடதுகள் மட்டுமல்ல, இடதுசாரிகள் மட்டுமல்ல, நாடு குறித்து அக்கறை செலுத்துகிற ஏராளமான ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள், நல்ல அறிஞர்கள் இருக்கிறார்கள், நல்ல குழுக்கள், இயக்கங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து நாட்டை இடது பக்கம் திருப்புகிற மகத்தான முயற்சி இடதுசாரிகள் ஈடுபடுவோம் என்பதை இப்போதைக்கு தெரிவித்துக் கொள்வோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 4 தலைவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பெண் தோழர்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் பாலபாரதி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் வஹீதா நிஜாம் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சியின் சார்பில் அதனுடைய மாநில நிலைக்குழு உறுப்பினர் தோழர் புவனேஸ்வரி அவர்களும் இந்த மாநில ஒருங்கிணைப்பு குழுவிலே இணைக்கப்பட்டு அவர்களும் இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே மாநில அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே 15 பேர் கொண்டதாக அந்த ஒருங்கிணைப்பு குழு என்பது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, இடதுசாரி மாற்றுக் கொள்கைகளை முன்னிறுத்தி மாநில அளவிலான ஒரு பேரணியை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திருச்சியில் நடத்துவதென்று இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து பல லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் என பல லட்சக்கணக்கான மக்களை திருச்சி பேரணியிலே பங்கேற்க வைப்பது என்று இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக திருச்சி பேரணியில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஒரு விரிவான கோரிக்கை பிரச்சாரத்தை மேற்கொள்வதென்றும் இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மூன்றாவது, அடுத்த கட்டமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கூடி இந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்துவது, தமிழ்நாடு முழுவதும் அதற்காக செய்யப்பட்டிருக்கூடிய தயாரிப்புகள் உள்ளிட்ட விஷயங்கள் சம்பந்தமாக மீண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கூடி இந்த பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவது சம்பந்தமாக மீண்டும் கூடி விவாதிப்பது என்று இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் மீதான, அதாவது அரசியல்லையோ இல்ல பொது சமூகத்திலேயோ ஒரு விஷயத்தை தாக்கணும் அப்படின்னா பெண்களை ஒரு எளிதான ஒரு விஷயமா எடுத்து பார்க்கறாங்க, அது ஒரு இலக்கா பார்க்கறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அந்த மாதிரி பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பொதுவெளியில் பேசுகிற போது, அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற போது நாகரிகத்துடன் பேச வேண்டும், அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், யாராக இருந்தாலும். ஆகவே இத்தகைய முறையில் யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும். அது அனைவருமே நாங்கள் கணிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வருகிற போதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை இழுத்து இழிவாக பேசுவது என்பது நீண்ட காலமாக பலரும் இதை இந்த மாதிரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி என்பது வைக்க வேண்டும். பெண்களை அந்த மாதிரி பேசுவதற்கு முதல்ல அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளை பொறுத்தவரை நாங்கள் நீண்ட காலமாக பெண் உரிமை, பெண்களுடைய உரிமைகள், இது போன்ற விஷயங்களில் நாங்கள் நீண்ட காலமாக ரொம்பவும் எச்சரிக்கையோடு இத்தகைய பிரச்சனைகள் நாங்கள் அணுகுகிறோம். ஆனால் பல கட்சிகளில், பொதுக்கூட்டங்களில், பொது இடங்களில்
இந்த மாதிரி பேசுவதற்கென்றே தனி படையே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து அந்தந்த கட்சி தலைவர்கள் முதல்ல அந்த கட்சியில் அந்தந்த கட்சியில் ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வரணும். நாங்கள் இதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக எங்களுடைய ஊழியர்களை பயிற்றுவிக்கிற போது இது போன்ற கண்ணோட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிற போதே செய்து கொண்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலே வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வரணும். மற்ற கட்சியும் தந்தை பெரியாரும் பெண் விடுதலையை போற்றி நின்றார். மகாகவி பாரதி, பாவேந்தர், கவிஞர் தமிழ்மொழி, பட்டுக்கோட்டை, தமிழ் மரபுகளும் பண்புக்கூறுகளும் பெண்மையை போற்றி நிற்பது. எனவே எத்தகைய சொல்லாடலிலும் பெண்மையை கடந்து செல்வதோ அவமானப்படுத்துவதோ கூடாது என்பதுதான் எங்கள் உறுதியான நிலை. அரசியல் ரீதியான கருத்துக்களை அரசியல் ரீதியாக எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தொடர்ந்து தமிழக அரசியல் கருத்து இருக்கு. ஆனால் தனிப்பட்ட தாக்குதல்ங்கிறது சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருது. முதல்வர் குறித்து அந்த சமூகத்தில் நடிகை வந்து தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுநடையிலே பேசுகிறார்கள். இந்த தாக்குதல் எப்படி பார்க்கணும்? இல்லை, அதான் சொல்லட்டுமே, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். அதில் யாருக்கும் எந்த விதமான மாறுபட்ட கருத்து கிடையாது. குறிப்பான குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அது குறித்து பேசுவது என்பது வேறு. ஒரு தவறான செய்திகளை சொல்வது, பொய்யான செய்திகளை சொல்வது அல்லது அவதூறாக பேசுவது போன்றவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படி அதான் நாங்களும் சொல்கிறோம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஒரு பெண்ணை வந்து ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்காரு. அவங்க சேனலா வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஆஃபீஸ்லேயும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் வந்து ஒரு பெண் அவங்களோட கட்சியோட பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் இருக்காங்க. அவரை மிரட்டினாதான் அவங்களே வந்து குற்றச்சாட்டு 3 தடவை பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. எப்படி பார்க்கணும்? இல்லை, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்களை பாலியல் ரீதியாக பேசுவது, பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு புகார்களுக்கு உள்ளாவது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாரும் மாறுபட முடியாது. எடுக்கணும்னு சொல்கிறோம். நாங்கள் எடுக்கணும்னு அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இன்றைக்கி தான் கேட்குறீங்க. ஸ்ரீவைகுண்ட விஷயம் என்னைக்கு வெளியே வந்ததோ அன்னையிலேருந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறது தான் லேட்டு. சார், அது மட்டும் இல்லாம கடந்த கால அரசியல் வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு நாகரிகமான முறையை பார்க்க முடியாது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனா இப்ப பொது வெளிகள்ல, பொது மேடைகள்லயே ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் தரம் தாழ்ந்த கருத்துக்கள், அதே போல சொல்லத்தக்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்த்து இளைய தலைமுறை இப்ப நிறைய பேர் அரசியல் நோக்கி வராங்க. இது வந்து ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்காதா? அதாவது அரசியல்னா இது இப்படிதான் இருக்குமோ, இந்த ஃப்ரேமிங் இப்படிதான் இருக்குமோ, இந்த கட்டமைப்பு இப்படிதான் இருக்குமோன்னு அவங்க தவறான ஒரு வழிநடத்தலுக்கு தள்ளப்பட மாட்டாங்களா? இல்லை, ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இத்தகைய போக்குகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அவரவர்கள் முன் வர வேண்டும். பொதுவெளியில் அறிவுரை சொல்கிறது என்பது வேறு. நம்ம கட்சியிலேருந்து இப்படி யாரும் பேசக்கூடாதுன்னா எங்கள் கட்சியில் நாங்கள் இடதுசாரி கட்சியில் சொல்கிற மாதிரி அந்தந்த கட்சியிலையும் சொல்ல வரணும். சமூக வலைதளத்திலேயோ அது பொதுவெளியிலையோ எப்படி அது வந்து வெளிப்படுத்தப்பட்டாலும் கண்டிக்கத்தக்கது. அது வந்து கட்டாயம் அதை வந்து சரி பண்ணணுன்றது தான். தொடர்ச்சியாக தமிழக அரசுடைய நிலைப்பாடுகள் வந்து அம்மையார் ஜெயலலிதா நிலைப்பாடு, எடுத்தெடுப்புல கைது எல்லாமே ஒரு ரொம்ப அயனான அட்டம்ப்டாக எல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற டிவிகே கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருந்தது அப்படின்றது தான் கேட்குறேன். இல்லை, இது வந்து வன்மையான கண்டிக்கத்தக்கதுன்னு எல்லாமே சொல்லிட்டோம். அநேகமாக நாடே கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில் ஒரு முறையான புகார் என்பது வந்திருக்கு. புகாரின் மீது அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சட்டப்படி அதை அவர் எதிர்கொள்ளட்டும். பட் அதே நேரத்தில் நாளைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இந்த அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்கிற முறையில் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவருடைய பங்களிப்பு என்பது, அதனுடைய பங்கேற்பு என்பது ரொம்ப அவசியமானது. அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்படணும். இல்லை, புகார்கள் என்னன்னு பார்க்கணும். புகாரின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் என்பது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை சார். அதன் மீது அவர் சட்டப்படி எதிர்கொள்வதற்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் அது வந்து சட்டப்படி அவர் எதிர்கொள்வார். இந்த முதல் விதிமுறை அறிக்கை நடக்கிற இந்த நிலையில எதிர்க்கட்சி தலைவர் கைது பண்ணி எதிர்க்கட்சியுடைய செயல்பாடுகளை முடக்கும் வகையில் இந்த கைது இல்லை நான் தான் சொன்னேன், எதிர்க்கட்சிகள்லாம் முடைக்கிற முடியாது. அவங்கன்னா ஒருத்தராக இருக்காரு, எங்கள்கிட்ட யாராவது 2 பேருனா அது பிரச்சனை. அவரை ஒருத்தர் கைது பண்ண நான் தான் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் சட்டப்பேரவையில் அவருடைய ப்ரெசன்ஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிற நிலையில் அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும். எதிர்க்கட்சி இதை வந்து இப்போ 2 கோணமா நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ பெண்களை பற்றி பேசும் பொழுது அதற்கான நடவடிக்கையான ஒரு கைது அது வரவேற்கலாம். இருந்தாலும் ஜனநாயக ரீதியா போராடக்கூடியவர்களை தாவேக அரசு போராட அனுமதிப்பது கிடையாது. இப்போ நாளைக்கு போராடினா இன்னைக்கு நைட் வந்து காவல்துறை வந்து இன்னைக்கு அனுமதி கிடையாது, நாளைக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு தடுக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியுது. இதை எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா ஜனநாயக உரிமை வந்து போராட்டம் பண்றது, அதை எதுக்கு தடுக்கணும்? போராட்டங்களுக்கான உரிமைகளை காவல்துறை வழங்கியதல்ல, அது போராடி பெறப்பட்ட சட்ட உரிமை. எனவே காவல்துறை சர்வெண்ட் டு த பீப்புள். அவர் சட்ட ஒழுங்கை காக்கிற வேலையா காவல்துறை? எல்லாவற்றுக்கும் மேல் மக்கள். சட்ட அனுமதிக்கிறது போராடுவதற்காக. போராட்டங்களில் தான், அதில் உழைக்க மக்களின் போராட்டங்களில் தான் ஜனநாயகம் வளர்கிறது. ஒடுக்க நினைக்கிற அடக்க நினைக்கிற எந்த அரசும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. அதிலிருந்து புதிய அரசும் பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே உழைக்கும் மக்கள் போராட்டங்கள், மாணவர் இளைஞர் போராட்டங்களை முடக்க நினைக்கக்கூடாது, ஒடுக்க நினைக்கக்கூடாது. உரிய இடங்களை வழங்கி அதை ஊக்குவிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக அரசு. ஓகேவா? ரைட் சார், ஓகே, தேங்க்யூ. போலீஸ் தடை போடுது. அதுக்கப்புறமா இங்க போராட்டம் நடக்கும்போது லைஃபே நடக்கிற போராட்டம் அதுக்கும் தடை போடுறாங்க. கிட்டத்தட்ட பாஜக மாதிரி அரசு செயல்படுறாங்க. பாஜக அரசு மாதிரி செயல்படுதுன்ற முடிவுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, நாடு தழுவிய கட்சி, அதனுடைய திட்டம், கொள்கை எல்லாமே முற்றிலும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கும் விரோதமானது. அதோடு எப்படி வந்து தாவேக்காவை நீங்கள் வந்து ஒப்பிடுறீங்க? தாவேக்கா அரசாங்கத்துடைய போராடுகிற உரிமையை எந்த அரசாங்கம் தடுத்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அதை முறியடித்து எங்களுடைய போராட்டம் நடக்கும். அப்படி தான் இவ்வளோ காலம் நடந்திருக்கோம். அவங்க தடுக்கிறதுனால அங்கே போராட்டம் நிறுத்திட மாட்டோம். தடுக்கிறது தவறு என்பது தான் தோழர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது அடிப்படை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அதை மறுக்கிறதுக்கு தாவேக்காவோ திமுகவோ அதிமுகவோ யாருக்கும் ரைட்டு கிடையாது. அப்படியெல்லாம் தடுத்த போதெல்லாம் மீறி தான் நடத்திருக்கோம், மீறி நாங்கள் நடத்துவோம். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு. அதனால் நாங்கள் அனுமதி கொடுத்தா நடத்துறது, இல்லைன்னா நாங்கள் ஓடி போய் ஒழிஞ்சுக்க அந்த ஏற்பாடுலாம் கிடையாது. தடுத்தால் மீறி நடத்துவோம், தடுக்கக்கூடாது. அது சட்டப்படி தவறு. என்னங்க? பட்ஜெட் ஏழைகளை கருத்தில் கொள்ள வேண்டும், உழைக்கிற மக்களை கருத்தில் கொள்ள வேண்டும், குழி விழுந்த கன்னங்களையும் ஒட்டிய வயிர்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அமர்யாசன் சொல்லியிருக்கிறாரு. உயர்ந்த உயர்ந்த மாளிகைகளையும் உலக வங்கியோ கார்ப்பரேட் நிறுவனங்களையோ கருத்தில் கொள்ளக்கூடாது என்று அந்த மேதை சொல்லியிருக்கிறார். அதான் எங்கள் கருத்தம். தமிழ்நாடு மக்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு தாவேக்கா அரசு வந்து அமைச்சிருக்காங்க. இவங்களும் பல்வேறு விதமான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா உரிமை தொகையை 2000 ரூபாய் தருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 தருவேன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு 6 தருவேன்ற மாதிரி சொன்னாங்க. விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி பற்றி பேசினாங்க. இதெல்லாம் அவங்க பேசினது தான். நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய முதல் பட்ஜெட்டை மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறாங்க. இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 54% பெண்கள் ரத்த சோகைக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற புள்ளி விவரம் ஒன்று இருக்கு. இன்னும் நிறைய விவரங்கள் அதை ஒட்டிய வந்து விவரங்கள் இருக்கு. எனவே பெண்களுடைய நலன் கருதி இருக்கிற நெருக்கடியை கணக்கில் கொண்டு நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியுடைய 2500 ரூபாய் உரிமை தொகைன்றதை இந்த பட்ஜெட்லேயே வரும்னு நம்ம வந்து வலியுறுத்தோம், எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு வாக்களித்தவர்களில் 70% பேர் இளைஞர்கள், புதியவர்கள். அவர்கள் தான் வேலை இல்லாமல் நிற்கிறாங்க. 4000 ரூபான்ற விஷயத்தை தயவுதாட்சியம் இல்லாமல் உடனடியாக அதில் அறிவிங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் தண்ணி வருது, 3 போக விவசாயம் போயிடுச்சு. நான் போன முறையும் வலியுறுத்துறோம். இப்போ நீங்கள் விவசாய கடனை நீங்கள் சொன்ன அடிப்படையில் செய்யுங்க. நீங்கள் என்னெல்லாம் தேர்தல் வாக்குறுதி செய்தீர்களோ அந்த தேர்தல் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துங்க. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ரைட்.